ஹலோங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அலன்றாவும் ரொம்ப நல்லா இருக்கா. ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணலாமே, ஸ்டாப் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நல்லா மழை பெய்யுது. சரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் செஞ்சிட்ருக்கேன். சரி கருவேப்பிலை சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேங்க. இது வந்து இந்த ரெசிபி வந்து என்னோடய கசின் தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க எப்படி பண்ணுறதுக்கு. ஸோ நானுமே வந்து இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா இது பண்ணி வச்சுக்கணுங்க. பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 இது அளவுக்கு ஒரு கப் அளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு ஒரே ஒரு கொத்து மட்டும் இது கொரியாண்டர் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா, அதில் மிளகு சீரகம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுட்டு ஒரே ஒரு ஹாஃப் வெங்காயம் மட்டும் அதில் சாப் பண்ணி போட்டுட்டு அரைச்சி வச்சுக்கோங்க விழுதாட்டம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு வதக்கிக்கிட்டு சிக்கன் வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய சிக்கன் பார்த்திங்கன்னா இங்கே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. இதில் ஆக்சுவலி நான் மஞ்சள் பொடி போடல, இப்போ தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம சாட்டே பண்ணும்போதே வந்துட்டு வதக்கும் போதே வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்துட்டு இது பண்ணிக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நான் எப்படி ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பும் போட்டுட்டு வதக்கி இது பண்ணலாங்க. அது நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிரேவியாவோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் குழம்பாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு அப்புறம் வந்து சாப்பாடுக்கு, சுட சுட சாப்பாடுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்னு சொல்லி என் கசின் சொன்னால் நானுமே ட்ரை பண்ணதில்லை. பட் எனிவேஸ் நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு பாப்பாவோட வீடியோஸு. இப்போ பாப்பா வந்து இப்போ ப்ரீகேஜி போயிட்டுருக்காங்க. மேடமுக்கு வந்து கொஞ்சம் இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலில், இது மழைன்றனால. அதனால் அப்படி போயிட்டுருக்கு எங்களுக்கு. இப்போ வந்து சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெறும் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டேன். அதில் வந்து போட்டுட்டு நான் வந்து வதக்கிட்டு இருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்ல தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் அப்படியே வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் வெந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிக்கிட்டு அதை போட்டுட்டு சாட்டே பண்ணணும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் இது ஆகணுங்க, பாயில் ஆகணும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொஞ்சம் விட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இப்போதைக்கு நான் கொஞ்சோண்டா ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுடணும். இப்போ நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போது இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு, ஸோ இந்த 4த்தையும் என்ன பண்ணணும், இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து என்ன பண்ணணும்னா அரைச்சதை வந்துட்டு இப்படி ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம கிளறி விடணும்.
கொஞ்சம் பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போது இதில் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க, கொஞ்சோண்டு தனியாத்தூள் போட்டிருக்கேன், இந்த நீச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு சிக்கன் இது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு அந்த லாஸ்ட்டாக ஜார் வாஷ் பண்ணிவிட்டு லிட்டு இது பண்ணிவிட்டு அந்த தண்ணி அதில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். நான் டேஸ்ட் பண்ணேங்க, சூப்பராக இருந்துச்சு, சீரியஸாகவே நல்லா இருந்துச்சுங்க, செம்மையாக இருக்குது, நல்லா இருந்துச்சுல செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை முடிஞ்சதுமே இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிரேவி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இதை வந்துட்டு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கிரேவியாக நம்மளுக்கு இப்போ கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து திக்கன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியாக வேணும், கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாம், இல்லை இதோடவே போதும், இல்லை இது அப்படின்னா இதையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கிரேவியாக கூட இன்னும் மேக் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி டோவும் ப்ரெஸ் பண்ணிட்டேன், சப்பாத்தி டோ ப்ரெஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிடுச்சு ஒரு வேலை, அவ்வளோதான். நைட் டின்னர் ஓவர். நான் இது சிக்கன் ஆன பிறகு உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ காமிக்கிறேன். இன்னும் கூட ஒரு 5 minutes மூடி போட்டு வச்சிட்டோன்னா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னாவே நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ரெடின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு கறி லீவ் சாப்பிட்டா நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது, அண்ட் கொரியாண்டரும் இருக்குது இதில். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சிக்கனில் இருக்குது. ஆஸ் வெல் கறி லீவ்ஸு, கொரியாண்டர், ஜீரகம், மிளகு இதெல்லாமே நல்லா ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஒரு 2 minutes இருந்துச்சுன்னா 2 seconds, அவ்வளோதான், மினிட்ஸ் கூட கிடையாது, 2 seconds, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிரேவி. தேங்க்யூங்க.